அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் vlog-ஓட அன்பான வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். என்னோட ஃப்ரெண்டு, அதாவது எங்கள் ஏரியாவில் நாங்கள் எல்லாம் வந்து எங்கள் குழந்தைகள் சிறுசாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இங்கே ஏரியா ஃபங்க்ஷன்னு பொங்கல் விழா வைப்போம். அப்போ வந்து இவங்கெல்லாம் என்னோட டான்ஸு ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. அதே போல் நீங்கள்லாம் எப்படி இப்போ கமெண்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அப்போ இருந்தே வந்து என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து குழந்தைகளோட டான்ஸ் எல்லாம் முடிஞ்சதையும், "சுமதி வாப்பா கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடு" அப்படின்னு சொல்லி அவ்வளோ ரசித்து பார்ப்பாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டோட பையனுக்கு தான் நேற்று மேரேஜுன்னு சொல்லி போயிருந்தோம். ஃபங்க்ஷனில் டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபுட் ஆகட்டும், மற்ற எல்லா விஷயங்களுமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அவங்க எப்படியெல்லாம் அவங்க பையனுக்கு ரொம்ப நிறைவாக பண்ணணும்னு நினச்சாங்களோ அதே மாதிரி ஃபங்க்ஷன் ரொம்ப அழகாக நடந்தது. நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு என்ட்ரு ஆகும்போதே பார்த்திங்கன்னா, மாப்பிள்ளை பையனோட அம்மா, அதாவது என்னோடய ஃப்ரெண்டு, அவங்க என் கையை பிடிச்சிட்டு, "சுமதி ஒரு டான்ஸ் ஒன்று ஆடிடணும்ப்பா" அப்படின்னாங்க. "அவ்வளோதானப்பா விடுங்க, ஆடிட்டா போகுது" அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "ஆமாம்ப்பா, நம்ம குழந்தைங்க ஃபங்க்ஷனில் நம்ம என்ஜாய் பண்ணாமல் எப்படி? நீ கண்டிப்பாக ஆடணும்ப்பா" அப்படின்னாங்க. சரின்ட்டு அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் ஃபங்க்ஷன்லாம் பார்த்துட்டு ஸ்டேஜுக்கு போய் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் விஷ் பண்ணிவிட்டு கீழே வந்தேன். கீழே வரும்போதே பார்த்திங்கன்னா, சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்மளுக்கும் அந்த வைப் வந்துருச்சு. சரி, ஒரு ஆட்டத்தை போட்டுறலாம். அவங்க அப்படி வாய் திறந்து கேட்டிருக்காங்க, நம்ம ஆடியே ஆகணும். சொல்லப்போனால் இதில் கொஞ்சமாக ஃப்ரெண்ட் சர்க்கிள் மட்டும்தான் இருக்காங்களே ஒழிய, மற்றபடியெல்லாம் எல்லாம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் அப்படி தான். ஆனால் வந்து நான் அதையெல்லாம் எதுவும் பெருசாக பொருட்படுத்தலை. பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு சின்ன கிஃப்டாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் போய் டான்ஸ் ஆடினேன். டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கெல்லாம் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.